சென்னை ஷெனா நகரில் புனரமைக்கப்பட்ட திருவிக பூங்காவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்டு வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். இது தொடர்பான செய்தியாளர் பாண்டியராஜ் இணைகிறார். பாண்டியராஜ், இந்த பூங்காவினுடைய சிறப்பம்சங்கள் என்ன, விவரங்கள்? மெட்ரோ பணிகள் காரணமாக கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன்பாக மூடப்பட்டிருந்த சென்னை ஷெனா நகர் திருவிக பூங்காவானது புதுப்பொலிவுடன் இன்று முதல் திறக்கப்பட்டு பொதுமக்களினுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. கடந்த 12 ஆண்டுகளாக மெட்ரோ ரயில் பணி காரணமாக சென்னை ஷெனா நகரில் இருக்கக்கூடிய திருவிக பூங்காவானது மூடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பல்வேறு புதுப்பொலிவுடன் கூடக்கூடிய பல்வேறு பணிகளானது நடைபெற்று வந்த நிலையில் அந்த பூங்காவினை தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்து பார்வையிட்டு வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சருடன் அமைச்சர்கள் மற்றும் சென்னை மாநகராட்சியினுடைய மேயர் மற்றும் மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட அரசு துறை உயரதிகாரிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள். சென்னை ஷெனா நகர் பூங்காவானது சென்னையில் இருக்கக்கூடிய மிக பழமையான பூங்காக்கள் ஒன்றுதான் இந்த திருவிக பூங்கா. சுமார் 9 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த திருவிக பூங்காவானது மெட்ரோ பணிகள் காரணமாக கடந்த 2011ஆம் ஆண்டு மூடப்பட்டிருந்த நிலையில் மெட்ரோ பணிகள் தற்பொழுது நிறைவடைந்து அந்த பகுதியில் தற்பொழுது போக்குவரத்து நடைபெற்று வரும் சூழ்நிலையில் 18 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட பூங்காவானது தற்பொழுது 12 ஆண்டுகளுக்கு பிறகு திறக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது திறக்கப்பட்ட பூங்காவினை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பார்வையிட்டு அங்கு இருக்கக்கூடிய பேட்டரி வாகனம் மூலமாக அங்கு இருக்கக்கூடிய மற்றும் புதிதாக செய்யப்பட்டிருக்கக்கூடிய வசதிகளையும் பார்வையிட்டு வருகிறார். அங்கு உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய சறுக்கு பயிற்சி, குழந்தைகள் விளையாடும் வசதி, மட்டைப்பந்து பயிற்சி கூடம் மற்றும் நடைப்பயிற்சி பாதை, வண்ண செயற்கை நீரூற்றுகள் என பல்வேறு வசதிகளுடன் புதுப்பொலிவுடன் உருவாக்கப்பட்டிருக்கிற அந்த பூங்காவானது தற்பொழுது பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி பாண்டியராஜ். 8 செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். இடைவேளைக்கு பிறகு